அம்மா சரணம், தாயே சரணம், அபிராமி சரணம், சத்குருவே சரணம். இப்போ நாம் அபிராமி அந்தாதி 6வது பாடலையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். சென்னியது உன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே, மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ணப்பெண்ணே, முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே, பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. விளக்கம்: சென்னியது உன் திருவடி தாமரை. அதாவது அபிராமி பட்டர் சொல்றாரு, என் தலையில் சதாவும் வீற்றிருப்பது உன்னுடைய பொன்போல் பிரகாசிக்கும் மிருதுவான திருவடி தாமரைகள் என்கிறார். எப்படின்னா, அம்பாளுடைய திருவடி ஞானம் உடையது. ஆகவே நம்ம தலையில இருக்க வேண்டியது ஞானம். ஆனால் நம்ம தலையில இருப்பது அஞ்ஞானம். அது நீங்க அம்பாளுடைய திருவடியாகிய ஞானத்தை நம் தலையில் சூடிக்கொள்ள வேண்டும் என்கிறார். அதனால்தான் பெருமாள் கோயிலெல்லாம் நம்ம தலை மீது சடாரி வைப்பது என்பது இந்த பொருளில் தான். அதாவது இறைவனுடைய திருவடி நம் தலையில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான். நம் அனைவர் தலையிலும் பிரம்மலிபி என்ற பிரம்மன் எழுதிய தலையெழுத்து உள்ளது. அதை எதனாலும் அழிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பேப்பரில் எழுதிய எழுத்துக்களை அழிக்க ரப்பர் உள்ளது. அதுபோல பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை அழிக்கவல்ல ரப்பர் தான் அம்பாளின் திருவடி என்கிறார். அதாவது பிரம்மன் தாமரையில் வசிப்பவன். ஆகவே அத்தாமரை வாசி எழுதிய தலையெழுத்தை இல்லாது செய்ய அம்பிகையின் திருவடி தாமரையை நம் சென்னியில் சூடிக்கொள்ள வேண்டும் என்கிறார். அதைத்தான் அருணகிரிநாதர் முருகனை பாடும்போது, அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் கையெழுத்தே என்று கூறுகிறார். ஏனென்றால் மனித உடலில் மேலான அங்கமாக இருப்பது தலை. இங்க கையில்லாத, கால் இல்லாத, கண் இல்லாத மனிதன் கூட உண்டு. ஆனால் தலையில்லாத மனிதன் இல்லவே இல்லை, இல்லையா? இப்போது மனித உடலில் எத்தனையோ குறைகள் இறைவன் வச்சிருக்கலாம். கை இல்லாத இதையோ, கால் இல்லாமலோ, இல்லாட்டி வாய் பேசாதவங்க கூட இருக்காங்க. ஆனால் தலை இல்லாதவர்கள் அப்படின்னு இருக்கவே முடியாதான். ஏன்னா இங்கே இறைவனது உயர்ந்த அங்கமான திருவடியும் மனிதனது உயர்ந்த அங்கமான சிரசும் இணைய வேண்டும். ஆகவேதான் நம் மனித பிறவி உயர்வு பெற சென்னியது உன் திருவடி தாமரை என்கிறார். அதனால்தான் தலையில் எந்த குறையுமே இருக்காது. தலைன்னா அந்த தலை முழுமையாக தான் இருக்கும். ஆனால் கண் இல்லாமல் கூட இருக்கும், காது இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் தலை இல்லாமல் ஒரு மனிதனை இறைவன் படைக்கவே இல்லை. ஏனென்றால் இறைவனுடைய திருவடி நம் தலை மீது இணைய வேண்டும். அப்போதான் நம்ம மனித பிறவி உயர்வு பெறும். அதனால்தான் இங்கே சென்னியது உன் திருவடி தாமரை என்கிறார். அடுத்ததா, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் அப்படிங்கிறார். இங்கே சிந்தையுள்ளே அப்படின்னா மனதின் உள்ளே அப்படிங்கிறது பொருள். மன்னியது அப்படின்னா நிலை பெற செய்தல். அதாவது நீங்காமல் என்னைக்குமே அவளது திருமந்திரம் என்னுடைய சிந்தையுள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்கிறார். அதாவது அன்னையின் திருவடி சிறையில் சூட்டிக்கொள்வது என்பது எளிதான காரியமல்ல. அதற்கு முன் ஒரு செயல் செய்தாக வேண்டும். அது என்னன்னா, அதுதான் சதா சர்வ காலமும் அவளது மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்கிறார். மந்திரம் என்பது மனதிற்கு வலிமை தருவது, இறைவனையும் நம்மையும் இணைக்கும் பாலமாகும். வாயால் சொன்னால் நாமம், அதுவே மனதால் ஓதினால் அந்த நாமமே மந்திரமாகி உயர்வடைகிறது. அதனால்தான் வாயால் உச்சரிக்காமல் மனதால் ஓத வேண்டும். ஆகையால்தான் தேவாரத்தை வாயால் பாடினாலும் பாடுபவரை தேவாரம் பாடுவார் என்று சொல்லாமல் தேவாரம் ஓதுவார் என அழைக்கிறோம். அதுபோல மந்திரத்தை சிந்தையோடு வாயார உச்சரிப்பவர்களுக்கு இறை அருள் எளிதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, இங்கே மந்திரங்களை ஜெபிப்பது 3 வகைப்படும் அப்படிங்கிறார். முதல்ல பிறருக்கு கேட்கும்படி சொல்வது வாசிகம். இரண்டாவதாக மெல்ல இரகசியமாய் தனக்கு மட்டும் கேட்கும்படி சொல்வது மந்தம். மூன்றாவதாக தனக்கும் கேட்காமல் மனதுள் தியானிப்பது மானசம்.
இந்த 3 வகைகளில் மானசமே சிறந்தது அப்படிங்கிறார். அப்படி மானசம் கைகூடினவர்களுக்கு அம்பிகை தாமசமின்றி அருள் புரிவாள். ஆகவே அந்த மந்திரத்தை சிந்தையில் நிலை நிறுத்தினால் அம்பாளது திருவடிப்பேறு கிடைக்கும் என கூறுகிறார். அடுத்ததா சிந்தூர வண்ண பெண்ணே அப்படிங்கிறார். இங்க சிந்தூரம் அப்படிங்கிறது குங்குமம். அம்பிகையை சிவந்த குங்கும நிறமுடையவள் என்கிறார். அவளது திருமேனி செக்கச் சிவந்த திருமேனி, அதனால் சிந்தூர வண்ண பெண்ணே என்கிறார். அடுத்ததா முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரம ஆகம பத்ததியே. இங்கே முன்னிய நின் அடியாருடன் அப்படின்னா, இங்கே முன்னிய அப்படிங்கிறது முதிர்ந்த அப்படிங்கிற பொருள். முதிர்ந்த அப்படின்னா அனுபவம் வாய்ந்த அடியவர்களுடன் கூடி அப்படிங்கிறது பொருள் வரும். இப்போ நமக்கு கிடைத்தற்கரிய அம்பிகை பக்தி கிடைத்தாலும் சில நேரங்களில் உலக விஷயங்கள் நம்மை தாக்கும்போது நம்மை விட்டு அது நீங்க வாய்ப்புண்டு. இப்போ நமக்கு பக்தி கிடைச்சாலும் கூட எல்லா நேரங்களிலும் நம்மால் பக்தியுடனே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா சில உலகியல் விஷயங்கள் நம்மை தடுக்கும் அப்படிங்கிறாரு. உலகியல் விஷயங்கள்னா நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பார்க்குறதோ கேட்கிறதோ வாயால் பேசுகிறதோ சில சூழ்நிலைகளில் வரதான் செய்யும். அப்படி வந்தாலும் அது எப்படி நம்மை தாக்காது இருக்க வேண்டும் அப்படின்னா, அதாவது சதா சர்வ காலமும் அடியார்கள் நடுவில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்படி உலக விஷயங்கள்லாம் இல்லாமல் பக்தி செய்ய முடியுமானா முடியாது தான். அப்படி சில நேரங்களில் அது ஏதாவது நம்மை தாக்க தான் செய்யும். அப்படி தாக்கினாலும் கூட நாம் அடியவர்கள் கூட்டத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். எப்படின்னா, அம்பிகை சிறந்த கிடத்தற்கரிய மாணிக்கம், அதனை மனமென்னும் பெட்டியில் பாதுகாக்க வேண்டும். அந்த பெட்டி நம்மை விட்டு நீங்காதிருக்க சதாவும் அடியார்கள் என்ற பாதுகாவலர்களோடு மத்தியில் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஏன்னா நல்லவர்களுக்கு மத்தியில் தீயவன் இருந்தால் அவனும் நல்லவனாக மாற வாய்ப்புண்டு. எப்படி நெருப்பு தன்னை சேர்ந்த இரும்பையும் நெருப்பாக மாற்றுமோ அதுபோல நல்லவர்கள் சேர்க்கை தீயவர்களையும் நல்லவர்களாக ஆக்கிவிடும். இதைத்தான் மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்க அருள் புரிவாய் என்கிறார். மாணிக்கவாசகரே பெரிய அடியார் தான். ஆனால் அவரே என்ன சொல்கிறாருன்னா, உன் அடியார்கள் நடுவில் இருக்க அருள் புரிவாய் அப்படிங்கிறார். ஏன்னா ஈஸியாக நம்மெல்லாம் உலக விஷயங்களால் தாக்கப்பட்டு விடுவோம். அதனால்தான் எப்போவுமே அடியார்கள் நடுவில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறார். அதைத்தான் ஆதிசங்கரரும் சத்சங்கத்வே நித்சங்கத்வம் அப்படிங்கிறார். அப்படி சத்சங்க தொடர்பில் மேலும் ஒரு நன்மையும் இருக்குது. அப்படி சத்சங்க தொடர்பிலேயே இருக்கிறோன்னா அது ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா, அன்னையை எப்படி தியானிக்க வேண்டும், அவளது மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற வழிமுறைகள் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத ஒன்றை தெரிந்தவர்கள் மூலம் தெரிந்து கொள்ளவும், அன்னையை வழிபட்டு பழக்கப்பட்ட அடியார்கள் மூலம் நாம் வழிபாட்டு முறைகளை அறிந்து கொண்டு வழிபட வேண்டும் அப்படிங்கிறார். இப்போ எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரியாததை ஏற்கனவே அனுபவம் வாய்ந்தவர்களோடு சேர்ந்து அதை தெரிந்து கொண்டு அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு. எப்படின்னா, இப்போது நமக்கு ஒரு ஊருக்கு போகணும், நமக்கு தெரியாத ஒரு புதிய ஊருக்கு போகணும் அப்படின்னா அந்த ஊருக்கு ஏற்கனவே போய் பழக்கப்பட்டவங்களோட சேர்ந்து அவங்களோட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்ல, எப்படி இந்த ஊருக்கு போகணும், எந்த பஸ்ஸில் போகணும், எந்த ரூட்டில் போகணும், எந்த ரூட்டில் போனால் ஈஸியாக அந்த ஊருக்கு போய் சேர முடியும் அப்படின்னு நிறைய விசாரித்து தெரிஞ்சுட்டு தான் அந்த ஊருக்கு போவோம். ஒரு ஊருக்கு போகிறதுனாலே இத்தனை கேள்வியை கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போகிறோம். அப்படி அம்பிகையை வழிபடணும்னா அப்படி வழிபடுறதுக்கே சில வழிமுறைகள் இருக்குதான். அப்படி வழிமுறைகள் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த அடியவர்களோடு கூடி எப்படி அவளை தியானிப்பது, எப்படி அவள் மந்திரத்தை உச்சரிப்பது அப்படின்னு அப்படி வழிபாட்டு முறைகளை அறிந்து கொண்டு
வழிபட வேண்டும் அப்படிங்கிறார். அப்படி செய்கின்ற வழிபாட்டு முறைகளுக்குத்தான் பத்ததி என பெயர். எப்படி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பத்ததி. அதுவே இறைவனது வழிபாட்டு முறைகளை விளக்குவது ஆகமம் அப்படிங்கிறாரு. பரமாகம பத்ததியே அப்படிங்கிறார்ல. இங்கே எப்படி வழிபடணும் அப்படின்னு தெரியாததை தெரிஞ்சுக்கிறது பத்ததி. அதுவே எப்படி செய்யணும்னு ஒரு விளக்கம் இருக்கும்ல. இந்த முறைனா இந்த முறையை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற விளக்கம் தருவது தான் ஆகமம் அப்படிங்கிறார். இப்போ நம்மலாம் ஒரு சாதம் அடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல அடுப்பை பற்ற வைக்கணும், அதில் பாத்திரம் வைக்கணும், அதில் தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா தான் அரிசி களைந்து அதில் போடணும். அப்படி போட்டோன்னா நமக்கு சாதம் கிடைக்கும். இப்படி உணவு சமைக்கும் போதும் கூட இப்படிலாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்குது. அப்படி இறைவனை வழிபடவும் சில வழிமுறைகள் இருக்குது. அதை நாம் அதன்படியே அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி அது மாதிரியே செஞ்சோன்னா இறைவனுடைய அருள் நமக்கு எளிதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் அபிராமி பட்டர். நன்றி.